அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாட்டா அல்ட்ராஸுடைய டிரைவ் ரிவ்யூக்காக வந்திருக்கிறோம். இந்த டிரைவ் ரிவ்யூவில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம டீசல் அண்ட் பெட்ரோல் ரெண்டு வண்டி வந்து நம்ம இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணி இப்போ கரெக்டாக 6:15, கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு எந்திரிச்சிங்க, குளித்து நானே என்ற வயடும் ரெடியாகி 5 மணிக்கு கீழே வந்து ப்ரீஃபிங் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இத்தனை வண்டி எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருக்குது. இத்தனை வண்டி வந்து இப்போ டிரைவ் ரிவ்யூக்காக எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து இந்த ஆல்ட்ராஸ் ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா சில்வரு. இப்போ இந்த ரெட்டுன்னு விட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஆரஞ்சு கம் ரெட்டுங்க. அது போக அந்த நார்டோ கிரேன்னு ஒரு கிரே இருக்குது பாருங்க, அந்த கலர் வேறு வந்துருக்குது. செம்ம கலராக இருக்குதுங்க. ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன விஷயங்கள், ஏது விஷயங்கள், இதில் என்ன மாற்றங்கள், என்ன மாற்றலை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட ஜிஎஸ் அடுத்து ரெடியாக நின்றுட்டுருக்கிறாரு. அடுத்தது இவர் வந்து நன்றி நன்றி நன்றி. அப்புறங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகி டிஃபன்லாம் சாப்பிட்டு அடுத்த ரிவ்யூக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. இது என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓட்டுறதை விட தெறிக்கி விட்டு பார்க்கணும். தெறிக்கி விட்றீங்களா? வண்டி வந்து தெறிக்கி விட போகிறேன். இந்த வண்டியை எப்படி இருந்து பிலிபிலி ரைட் பிலிபிலி சாங் போட்டு நம்ம வந்து தெறிக்கி விடுறோம். ஓகேங்களா? போகலாங்களா? வாங்க போகலாம். நன்றி. சரிங்க, நம்ம வண்டி பற்றி ஒரு சில கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதாலும் இது நான் சொல்கிறத விட நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இதுதான் எல்லாரும் நினச்சிருப்பீங்க. நானும் அதை தான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ஜின்லேயோ இல்லை பிளாட்ஃபார்ம்லேயோ இதுலையெல்லாம் எதுலேயுமே சேஞ்ச் பண்ணல. முன்னாடி வந்து ஹெட்லைட்டு, புறவுக்கால டெயில் லைட்டு, அப்புறம் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், இது மட்டும் தான் மாற்றிருக்காங்க. சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. சாரி. என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, முதலே அன்றைக்கி நான் உங்களுக்கு அவசரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மெயினாக வந்து ஹெட்லைட்ஸ் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸு அதே கொஞ்சம் நல்லா ஸ்லீக்காக டிசைன் அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டாடா நெக்ஸானுடைய ஃபாக்லாம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஏர் வெண்ட் கொடுத்து பம்பர் மாற்றிட்டாங்க. இங்கே வந்து 3D டிசைனில் கிரில்லு, அப்புறம் 2D டிசைனில் டாட்டாவுடைய லோகோ, அது கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டோட புதிய பம்பர். இதுதான் முன்னாடி மாற்றங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்கள் அப்படின்னா, மெயினான விஷயம் அலாய் வீல்ஸ் மாற்றிருக்கிறாங்க சைடில். அதுக்கப்புறம் டோட்டலாக சைடு மிரரே வந்து மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபெண்டர் இண்டிகேட்டர் வரும். டோட்டல் இண்டிகேட்டர் செட்டை அப்படி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. சைடு மிரரில் வித் 360 கேமராவோட கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ப்ளஸ் ஹேண்டில்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா போன வண்டியில் கொஞ்சம் பட்டையை பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சின்னது பண்ணி ஸ்லீக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாகவே டோர் அசம்பிளியே மாற்றிட்டாங்க. இந்த லைன் கீன் இதுக்கு என்ன லைன் சொல்லுவீங்க நீங்கள்? கேரக்டர் லைன்ஸ் எல்லாம் வந்து டோட்டலாக மாற்றி டோரைவே மாற்றிட்டாங்க செட்டப்பில். இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? அது கரெக்ட் தான். அப்புறம் மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா, நார்மலான ஒரு சன்ரூஃபுங்க, அப்புறம் ஸ்பாய்லர்ஸு, அப்புறம் கனெக்டிங் இந்த லைட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு எரியுறது? இன்ஃபினிட்டி டெய்லைட்ஸுங்களாமா. அப்புறம் பேக் வைப்பருங்க, டிஃபோகரு, ஆல்ட்ராஸுங்கிற பேட்ஜ், அப்புறம் பேக் பம்பர் செட்டப் வந்து மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க, பொரோக்காலையும் கேமரா கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 345 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. மெயினான விஷயம் ஆமாம், மெயினான விஷயம் ஸ்டெப்னி என்ன சைஸ்னு அன்றைக்கி பார்க்கல. 165 80 14ங்க. மக்க பேசிக் மாடல் இருந்து நீங்கள் 16 சைஸை கொடுத்துட்டு ஸ்டெப்னிக்கு 14 கொடுத்துருக்குறீங்களே, இது நியாயமாக கோபி? அவ்வளோதான். காஸ்ட் கட்டிங் அது கண்டிப்பாக. ஏன்னா பெட்ரோல் வண்டி வந்து 6,89,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது
கண்டிப்பாக வந்து காஸ்ட் கட்டிங் இந்த மாதிரி சிலது இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ வந்திருக்கிற வண்டியிலைங்க பேக்கோடைய தை சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கோர்றதுக்கு ஏறக்குமே நல்லா இருக்குது. பட் நான் போன தடவை சொன்ன மாதிரி இங்கே கை வச்சுக்கலாம் தாங்க. ஆக்சுவலாக இங்கே கை இந்த இடத்துல ஒரு லைட் பெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே சின்னதாக. பட் கை வைக்கிறதுக்கு ஓகே, வேறு எங்கேயும் வைக்க முடியாது. இங்கே வைக்கலாம், ரைட் இல்லைன்னா இங்கே வைக்கலாம். ஹேண்டஸ்ட்டு வித் 2 கப் ஹோல்டரோட கொடுத்துட்றாங்க. அது 2 கப் ஹோல்டர் வருது. இந்த 2 கப் ஹோல்டருங்க, கப் ஹோல்டரோட வருது. ரியர் ஏசி வெண்ட் வருது. அதில் 65 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டர் இருக்குது. இதில் 65 வாட்ஸ் டைப் சி, பரவாயில்ல. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் போனீங்கன்னு எடுத்துக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. கைப்பிடி, அதில் சுருக்கு பை தொங்க விட்டுக்கலாங்க. என்னென்னா எல்லா டோருமே 90 டிகிரி நீக்கும். நல்ல பெரியவங்க வயசானவங்களாம் ஏறி இறங்குறதுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். இதுதான். அப்புறம் மெயினாக முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ளஸ் ஹேண்டில்ஸ் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏமா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி வந்து டீசல் வண்டிங்க. ஆக்சுவலாக இதில் வந்து மேனுவல் மட்டும்தான் வருதுங்க டீசலில். ஒரு எக்ஸ்ட்ராக்டரு, பிரேக்கு, கிளச்சு, அது போக ரெஸ்ட் பெடல் வேறு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸ்டேரிங்கில் வந்து டில்ட்டு டெலஸ்கோபிக் இல்லைங்க, டில்ட்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் சில்ட்ரன் காசு போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு வந்து. உங்களுக்கு டாப் எண்டு அக்காம்பிளிஸ் ப்ளஸ் எஸ், அதில் தான் வந்து இருக்கிற டாப் எண்ட் மாடல். இது வந்து அக்காம்பிளிஸ் எஸ்ஸு. அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கிடையாது. அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் டர்போவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டிசிஏல. இதெல்லாம் நியாயமாக கோபி? இது யாராவது கேட்க முடியுமா கோபி? சொல்லுங்கள். குரல் யார் எழுப்பினாலும், இந்த குரல் யார் எழுப்பினாலும் அவங்களுக்கு என்னதோ அதுதான் வைப்பாங்க. பெட்ரோலில் டர்போவில் மட்டும்தான் டாப் எண்டு, அதில் மட்டும்தான் டிசிஏ டியூவல் கிளச்சு, வேறு எதுலேயுமே இருக்காது. அது மெயினான விஷயம். இந்த டியூவல் ஸ்க்ரீனு, இந்த இங்கே பெரிய ஸ்க்ரீனு, அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த ஏக்யூஐ, அதான் அந்த இதுங்க, அந்த ஏர் பியூரிஃபையரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலில் தான் கிடைக்கும். இதில் அதெல்லாம் கிடைக்காது. அவ்வளோதான். அப்புறம் மெயினாக இந்த டேஷ்போர்டு வந்து பார்க்குறக்கு கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அமுத்துறக்கு வந்து இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் டச்சாக தெரியுது. பட் ஆனால் கெட்டியான டேஷ்போர்டு தான். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இதெல்லாம். அப்புறம் இது வந்து மெயினாக பட்டன் ஸ்டார்ட் இருக்குதுங்க. இது இங்கே வந்து ஒரு 3 லைட் கொடுத்துட்றாங்க. இந்த ஈகோ சிட்டி டிரைவுக்கு அது மாறுது. ஈகோ சிட்டி டிரைவுக்கு அது வந்து கலர் மாறுது. இங்கே ஒரு மாத்திரம் பாருங்கள், பார்த்தீங்களா, பச்சை மாறிடுச்சுங்க. இது ஈகோக்கு பச்சை, அதுக்கப்புறம் அப்படியே பர்பிளாக மாறிக்குது. சிட்டிக்கு ப்ளூ. இது சிட்டிக்கு ப்ளூ எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பர்பிளாக மாறிக்குது. மொத்தம் இதில் 34 கலரில் அது 64 கலராக மாற்றலாங்களாமா. அதுக்கப்புறம் இது எல்லாமே டச்சாக கொண்டு வந்துட்டாங்க. சும்மா அப்படி அழுங்காமல் டச் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொன்று, இந்த கேமராவோட இது ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த கிரிட் லைன்ஸோட, அது என்ன லைன்ஸு, கைட் லைன்ஸோடைய கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குதுங்க. அந்த 3Dயோட வியூ இதாங்க வருங்க. ஆனால் வண்டி நம்மட்டுக்கு ரெட் கலரு, ஆனால் இந்த வண்டி காமிக்கிறது ஒயிட்டோ கிரே கலராக காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்லா கேமராவும் நீங்கள் சுற்றி முன்னாடி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கண்ணாடியாக இருக்குது கிளாரிட்டி. அப்புறம் புறக்கால சீட்டுக்கு தை சப்போர்ட் கொடுத்துருக்குற மாதிரி முன்னாடி சீட்டுக்கும் தை சப்போர்ட், டிரைவர் சைடும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்கள் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்குறது எல்லாருமே தை சப்போர்ட்டு, அது வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் சன்ரூஃபு ஓகே, சரி. இதை வந்து உங்களுக்கு நான் இன்ஜின் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கலை. நான் உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜினை காமிச்சிட்றேன் வாங்க. இன்ஜின் ஸ்டார்டிங் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக. டீசலுக்கு உண்டான வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம பாடியிலையோ
இல்லை வேற எங்காவது வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் இருக்க தான் தெரியுதுங்க. டீசலுக்கு உண்டான வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ஆக்சுவலாக பெட்ரோல் வண்டி இல்லை, ஆனால் முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. என்னென்னா உள்ளுக்குள்ளே இந்த சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் உள்ளுக்குள்ளே சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி மேலே சவுண்ட் ப்ரூஃபு, உள்ளுக்குள்ளே அப்புறம் சைடு தலகாணி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுக்கு நான் பானட் சாத்திட்டு நான் உனக்கு அங்கே வச்சு காமிக்கிறேன். நம்ம பாடியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாடியில் இது வந்து பாடி, இது வந்து பாடி வைப்ரேஷன் இந்த அளவுக்கு இருக்குது. டீசல் வண்டி, டீசலுக்கு உண்டான குணம், டீசலுக்கு உண்டான வைப்ரேஷன் ஒரு துளி இருக்கும். நான் உங்களுக்கு பெட்ரோலை காமிச்சிருப்பேன் முதல்ல, அந்த இடங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்ற இடங்கள் எங்கேயாவது நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பெருசாக இருக்காது. ஸ்டேரிங்லேயே ஃபீலிங் வந்து ஒரு நெமே ஃபீல் பண்ணலாம். ஒரு நெமே முடிஞ்ச வரைக்கும் இந்த நீச்சல் படகு போகும்போது அண்ணா கவுத்து பிடிச்சி நல்லா பிடிச்சி நீச்சல் அடிக்க வைப்பாங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது. அந்த மாதிரி நல்லா அண்ணா கவுத்து மாதிரி நல்லா அண்ணா கவுத்து போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த வைப்ரேஷனும் உள்ளேக்கு பெருசாக வர்றதில்லை. அதுதான் மெயினான விஷயம். ஆனால் நான் பார்த்ததுலேயே ஒரு குடை வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்குற இந்த வண்டியில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏந்தாங்க இந்த செக்மெண்ட்டில் கரெக்ட் ஹேட்ச்பேக் மெயினான விஷயம். திருப்பி நம்ம அதுதான் பேசணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா அப்புறம் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது 88 பிஹெச்பி 200 Nm டார்க்கு டீசலுக்குங்க. அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டீசலை ஃபஸ்ட்டு வாங்க ஓட்டி பார்த்துறேன். இந்த டீசலையும் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, அது என்னதாங்க கொடுத்து எக்ஸ்பிரஸ் கூல் தானே. எக்ஸ்பிரஸ் கூல் இந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. சும்மா லைட்டாக ஃபெதர் டச்சுங்க. லைட்டாக அது தொட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ வந்து இறங்கி சரி இதுதா ஃபுல் கூலிங் ஏறிக்கும். நல்ல வெயில் இருந்தது உள்ளுக்குள்ளே வந்து நல்ல வெயிலாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவர் சைடு கண்ணாடி வந்து கீழே இறங்கிடும். இப்போ வந்து ஆக்சுவலாக வெயில் இல்லை, அதனால் வந்து கண்ணாடி இறங்கலை. வெயிலாக இருந்ததுன்னா அந்த டக்குன்னு தொட்ட உடனே சட இது கீழே இறங்கு ஃபுல் கூலிங் நல்லா தூக்கி கொடுக்கும் அட்டகாசமாக. அதுதான் எக்ஸ்பிரஸ் கூல். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். ஒரு நெமே தெரியுதுங்க கிளச்சிலையுமே ஸ்டேரிங்லேயுமே ஒரு நெமே. நல்லா நீங்கள் விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸ்டேரிங்கோட ஃபீலெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. சும்மா தண்ணியாட்ட திரும்புதுங்க, தண்ணியாட்ட. இந்த வேறு இந்த அடா திரி விட்டாலே போகுது, அது வாட்டுக்கு அப்படி இருக்குது. மெயினான விஷயம் வந்து எல்லோரும் கேட்டதாங்க. நான் போன தடவையும் சொல்லியிருப்பேன், சரி இப்பவும் சொல்லிடுவோம். எல்லாருமே இந்த லாக் சிஸ்டம் மாற்ற சொல்லி நிறைய பேர் புகார் கொடுத்துட்டே இருந்திருந்தாங்க. லாக் வந்து முதல் இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மாற்றிட்டாங்க லாக் சிஸ்டத்தை. தனியாக லாக்கு, தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எப்படி லாக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே இதை இழுக்கலாம். நீங்கள் இதுலேயே ஃபஸ்ட்டு இழுத்திங்கன்னா ஓப்பன் இழுத்துக்கலாம். இப்படியும் ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்துங்க லைட்டாக மண் தடத்துலேருந்து தார் ரோட்டுக்கு ஏறிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இன்ஜின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு 2500 3000 RPM தொடும்போது லைட்டாக உள்ள நாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு எந்தளவு கேட்குன்னு தெரியல. ஒரு 3000 தாண்டுது. அப்பா, மற்றபடி நீங்கள் மெதுவாக 2000 RPMக்குள்ளே ஓட்டிங்கன்னா கொஞ்சம் அழுகாமல் லைட்டாக அந்த டீசலுக்கு உண்டான குணம், டீசலுக்கு உண்டான சவுண்டில் அப்படி அழுங்காமல் போயிட்டுருக்கும். அதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மற்றபடி வண்டி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு NH கிடையாது. ஒரு சின்ன ஜோல்டிங், சின்னதை தார் ரோடு போட்டு அப்புறம் சில பேட்ச் போட்டு அந்த மாதிரி இருக்கிற ரோடு வந்து போயிட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற ஃபீலிங் நல்லாவே இருக்குதுங்க. என்னென்னா கரெக்டாக ஒரு 60-70 தாண்டுறனுங்க. 70 தாண்டும்போது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படியே ஸ்டேரிங் ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது, டைட் ஆகிறது. நல்ல பொருள் 70 தாண்டும்போது நல்லா அப்படியே டைட் ஆகுது. நல்லா டைட் ஆயிடுச்சுங்க. இப்போ 80
80க்கு ஒரு ஸ்பீடு வார்னிங் வந்துடுதுங்க. என்னன்னாங்க 88 பிஹெச்பி தான் இருக்குது உங்களுக்கு. 200 NM டார்க்கு தான். நீங்கள் அந்த விசுக்குன்னு ஓடுறது, அந்த சடன் புல்லிங் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு நல்ல குடும்பத்துக்கான கார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஹேட்ச்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீசலே கிடையாது எந்த வண்டியிலையுமே. டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் இந்த வண்டி வந்து இனிமேலும் அழியாமல் சரி ஏதோ இருக்கிற வரைக்கும் இதை காப்பாற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்களும் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம ஆளுகள் இதை மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க. மேனுவல் பிடிக்கிறவங்களுக்கு கிளச்சில் வந்து ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்கிறாங்களான்னா எந்த வித மாற்றமே இல்லைங்க. அந்த பழைய கிளச்சுன்னு இதுதான் இருக்குது. அது டாட்டா அல்ட்ராஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அது விஸ்குன்னு பார்த்திங்கன்னா அமுத்தி எடுக்கும்போது வந்து அந்த பாதி கிளச் வந்து சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து இருக்கும். அது என்னென்னா ஒரு ஓட்டி பழகிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டாட்டா வாங்கினாங்க ஓட்டிட்டாங்கன்னு. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து இருக்கும் கிளச்சில். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த டர்போ லேக், அது வந்து புதுசாக ஓட்டுறவங்களுக்கு விஸ்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க, நான் இந்த இடத்துல யூடர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். ஒரே செகண்ட். இங்கே அடிச்சுக்கலாம் யூடர்ன். ஏன்னா அங்கே ஓட போகிறேன், ரொம்ப தூரம் போய் அடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணுறேங்க. செகண்டு போட்டோன்னா வண்டி பார்த்திங்களா இப்படின்ச்சு. இந்த தேர்டு தெரிஞ்சுதா? அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது எப்படிமா சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். விசுக்கணும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்து கால் எடுக்கும்போது அந்த டர்போ கட் ஆயிரும். விசுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இப்படிங்க. அது வந்து என்னென்னா அந்த ஒரு ஸ்மூத்தாக நம்ம மாற்றணும். அந்த ஸ்மூத்தாக அந்த டர்போ கட் ஆகிற ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், அழுங்காமல் நான் மாற்றிட்டேன். இது வந்து ஓட்டுற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் புதுசு வாங்கிட்டு ஐயோ என்ன விஸ்கட் இப்படிங்குது சுண்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் இது வந்து நீங்கள் ஓட்டி பழகிட்டிங்கன்னா இதாக இருக்கும். என்னென்னாங்க இப்பவும் சொல்கிறது தான் வண்டியில் 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அது எத்தனை ஸ்டார் ரேட்டிங்காக இருந்தாலும் சரி, 6000 ரூபாய்க்காக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு 80 வச்சுக்கங்க ஸ்பீடு. என்னச்சில் யாருமே இல்லையா 100 வச்சுக்கங்க. இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் காலில் இருக்குது. இதே மாதிரி எதுக்கால வர்றவங்களும் நினைக்கணும், எதுக்கால வர்றவங்களும் குடும்பம் இருக்குதுன்னு நினச்சி பார்த்து ஓட்டணும். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃப்டியாக ஓட்டுங்க. எல்லா வீடியோக்கள் நான் சொல்கிறது சொன்ன வச்சு கேட்டு இந்த மாதிரி ஓட்டி ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா சொல்கிறப்பீங்க. இல்லைன்னா பார்த்தீங்களா 17 வயசு 19 வயசு இதெல்லாம் வாழ வேண்டிய வயசில் இன்றைக்கி பாதி பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அதனால் பைக் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், எந்த வாகனமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக போட்டு சாமி கொஞ்சம் இதாக ஓட்டுங்க. லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் ரோடு. 2 பக்கம் மரத்தை வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. 5வது கியரில் நான் 60 தான் போயிட்டுருக்கிறேன். பெருசாக இடிக்கிற ஃபீலிங் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது. மைலேஜுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேரண்டீடு 20. நாங்கள்லாம் போகும்போது 20+ தான் கிடைக்கும். அதனால் நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் டாட்டா அல்ட்ராஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜான மைலேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். மெயினான விஷயம் செலவும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 10,000க்கு ஒருக்கா எவ்வளோ செலவு வருதுங்க. என்னுடைய கணிப்பு பெட்ரோலுக்கு வந்து ஒரு 5000-6000 வருங்க. டீசலுக்கு ஒரு 7000-8000 வரும். ஆனால் 10,000 ரூபாய்க்கு உள்ளதாக ஒரு டீசல் என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன். என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து டாட்டா அல்ட்ராஸ் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயே வந்து உங்களுக்கு கீர் இண்டிகேஷன் வந்து காமிச்சிருதுங்க. அது போக நம்மளுக்கு மீட்டர்லேயே வந்து சவுத் ஈஸ்ட்டில் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது மீட்டரில் காமிக்குது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி இதெல்லாம் காமிக்குது. அப்புறம் மெயினான இந்த வண்டியில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து இன்பில்டாகவே வர்றதுனால இன்பில்ட்டாக வர்றதுனால என்னென்னா மற்ற டயர் ப்ரெஷர் மானிட்டர் காமிக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டராக காமிக்கும்னு அவங்க சொன்னாங்க. இது எந்த அளவுக்குன்னு ஒன்றும் தெரியல, நானும் யூஸ் பண்ணல. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் எனக்கு டீசல்லையே வந்து இவங்க இது கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். க்ரூஸ் கண்ட்ரோல் 65.
இப்போ என்னென்னாங்க நம்ம இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலில் செட் பண்ணி வண்டி ஓட்டும்போது லாங்கில் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் 68 செட் பண்ணிக்கிறேனுங்க. 68 செட் பண்ணிக்கிறேன். அழகாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. என்னென்னா நம்மளுக்கு நல்ல மைலேஜ் இன்க்ரீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம செட் பண்ணும்போது. இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சில இதுகள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. பட் என்ன இருந்தாலும் ரொம்ப நம்ம எதிர்பார்த்தது டீசலில் வந்து அட்லீஸ்ட் டிசிஏ கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு ஏஎம்டி கொடுத்துருந்தாங்கன்னா கூட போதுங்க இன்றைக்கி. ஏன்னா டீசல் வண்டியிலே கிடையாது, அதில் வேறு டீசலில் மேனுவல் இது கொடுத்துட்ருக்குறது ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து டபுள் சந்தோஷம் வேணுமில்லைங்க. அந்த டபுள் சந்தோஷம் வந்து கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிறது டீசல் ஹேட்ச்பேக்கு, 2 லட்டு திங்க ஆசையா அது ஏஎம்டி. நம்ம டிசிஏ கூட பெருசாக நம்ம எதிர்பார்க்கல, பட் ஏஎம்டி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஐயா இதில் வேறு நீ பெட்ரோல் வந்து அவங்க ஏஎம்டி விட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக ஒன்று அந்த வண்டி வரல. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நீ கோயம்புத்தூர் எஸ்ஜியில் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம அப்போ ஓட்டி பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குது என்ன ஏது. டிசிஏ அதுவும் இருக்குது, அதையெல்லாம் நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போதைக்கு இந்த டீசலை பொறுத்த வரைக்கும் பழைய வண்டி ஓட்டுறக்கும் இந்த வண்டி ஓட்டுறக்கும் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஒரு 10-20% கொஞ்சம் ஃபீல் மாற்றங்கள் தெரியும். என்ன அதில் மெயினான மாற்றம் தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய்ஸ். இந்த ஒரு லாரி போதுங்களா, இந்த கார் அந்த பழைய இருந்த அளவுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, என்விஎஸ் தானே, வின் நாய்ஸ். அதெல்லாம் வந்து இருக்காது. இங்கே ஒரு கண்ணாடி இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேட்குதுங்களா? இப்போ நான் கண்ணாடி இறக்கியிருக்கிறேன், ஒரு காற்றாகட்டும் இந்த லாரி வர சவுண்டு வருங்க பக்கத்தில், எப்படி கேட்குது. ஓகே, இதுதான் இது கண்ணாடி இறக்கியிருக்கிறேன். கண்ணாடி ஏற்றுறேன். இதை டிரைவர் சைடு மட்டும் 1 டச் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. கீர் நாப் மாற்றிருக்கிறாங்க. இல்லை நெக்ஸானோட கீர் நாப் தானே இது. மேக்ஸிமம் நெக்ஸான் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு இங்கே வந்து வச்சுட்டாங்க அவங்க வண்டிக்குள்ளேயே. பிஸ்னஸ் எத்திக்ஸ் அந்த மாதிரி. மற்றபடி கிளச்சு பிரேக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லாங்க. கால் வச்சாலே நல்லா நிற்கிது பிரேக்குன்னு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடு தானே போகிறோம். நான் ஒன்றும் பெருசாக ஓட்டி பார்க்கல, 80 வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துறேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்ஹெச்சில் போகும்போது நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். ஏதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறது இவ்வளோ தான் காமிக்கிறேன். இப்போ வந்து மறக்காமல் எனக்கு டீசல் மட்டும் வச்சுருக்கிற டிஎம்எஃப் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மைலேஜும் செலவும் ரெண்டும் மறக்காமல் சொல்லிடுங்க. வாங்க அடுத்து நான் வந்து நீ பெட்ரோல் வண்டி நம்ம காமிக்க போகிறேன். மெயினான விஷயம் பெட்ரோலில் தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வண்டி டீசலு. ஆனால் பெட்ரோலில் தானுங்க டீசலை விட பல மடங்கு மெனக்கட்டு வேலை செஞ்சு அவங்க அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் பெட்ரோலை நம்ம என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கலாம். இனிமேல் தான் வீடியோவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வாங்க. எப்படி இருக்குது இடம் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்குறோம். அப்படியே லைட்டாக மலைச்சாரல், இங்கே அப்படியே மிஸ்ட்டு வந்து அப்படியே இந்த மலையை மூடிட்டு இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு, இந்த மலை வந்து மூடிட்டு இருக்குது அப்படியே. அடா என்ன ஒரு இடம். எப்படி ஆக்சுவலாக என்ன வண்டி கலர் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆரஞ்சு கலர் டு சில்வர் கலர். இந்த சில்வர் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஐசிஎன்ஜி அந்த வண்டி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதில் என்ன ஏது நான் உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இப்போ வந்திருக்கிற இந்த ஐசிஎன்ஜியில், இந்த பெட்ரோலில். அப்படியே சொன்ன பாருங்க, அந்த டீசல் வண்டிக்கு அண்ணா கவத்தை போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே அப்படி போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். என்னங்க கோ, என்ன சொல்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இங்கே பாருங்க,
ஒரு துளிங்க கூட வைப்ரேஷன் இல்லை. எனக்கு டீசல் வண்டிங்க கூட வைப்ரேஷன் தெரிஞ்சுது. இந்த பெட்ரோல் வண்டியில் சுத்தமாக என்ன போட்டு இறுக்கி வச்சுருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இங்கே சவுண்ட் ப்ரூஃபு, அங்கே சவுண்ட் ப்ரூஃபு, இந்த 2 பக்கம் தலைவாணி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. பானட்டை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்டேரிங்க உங்களுக்கு அந்த ஃபீல் நீங்கள் போய் நேரில் அனுபவிச்சு பாருங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கரெக்டாக அது டாட்டா பாட்டில். அது டாட்டா பாட்டில். அடா ஆமாம், டாட்டா காப்பர். அப்புறம் அந்த தண்ணி தானே கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கல்ல, இங்கே வேறு எந்த இடத்துலையும் வைப்ரேஷனே தெரியாது, சுத்தமாகவே தெரியாது வைப்ரேஷன். இதை விட மிகப்பெரிய ஒரு இது என்ன தெரியுங்களா எனக்கு, நீங்கள் இந்த பெட்ரோல் வண்டி போய் ஐசிஎன்ஜியில் இந்த இது ஆட்டோமேட்டிக் வைப்பர் வேறு தன்னை போல் வைப்பர் ஆனாச்சு பார்த்தியா, அது தண்ணி குறிப்பிட்ட அளவுக்கு மழை வந்தோடனே ரைட் அது ஆட்டோமேட்டிக்காக வைப்பர், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ். ஒரு துளியும் கூட இந்த இடத்துல தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு நெமையும் கூட உங்களுக்கு ஃபீல் தெரியாது. நீங்கள் வண்டி வரட்டும், இந்த 2025 அல்ட்ரஸ் வந்த உடனே நீங்கள் போய் தொட்டு பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி. வண்டி ஓடிட்டுருக்குதா நின்றுட்டுருக்குதான்னு தெரியலிங்க. 1200 சிசி, 73 பிஹெச்பி, 103 Nm டார்க்கு. என்ன ஒரு ஸ்மூத், என்ன இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன, இல்லை ரீபைண்ட் ஆகிடலாம், ரீஃபைண்டா, ஓகே ஓகே, ஏதோ ஒன்று அந்த மாதிரி அவ்வளோ பண்ணி விட்ருக்குறாங்க இன்ஜினை. எனக்கு உண்மையாலும் வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. இப்போ இனிமேல் வந்து நம்ம இந்த வண்டி தான் நான் வந்து ஓட்ட போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஒரு துளி எந்த இடத்துலையுமே ஃபீல் தெரியல, அப்படி இருக்குது. புட்டுச்சு எப்படின்னா கட்டி வச்சுருக்குறாங்க, பெல்ட்டு கில்ட்டெல்லாம் போட்டு இன்ஜினை ஒரு துளி வைப்ரேஷன் எல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. செம்ம சூப்பராக. சரி வாங்க, நம்ம போகும்போது ட்ரையல் போகும்போது பேசிக்கலாம். அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்துட்டு மழை வேறு பிடிச்சிருச்சுங்க கரெக்டாக. நம்ம வர இன்ன வரைக்கும் மழை இல்லை, கரெக்டாக முடிச்சு வண்டி எடுத்து ட்ரையல் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், மழை வந்துருச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரிங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதும் சரிங்க, மூவிங்கும் சரி, ஒரு துளியும் கூட வைப்ரேஷன் நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணவே முடியாது. அப்படி இருக்குது வண்டி. அப்படியெல்லாம் இருந்து வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் மெயினான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வைப்ரேஷனை. அதுக்கப்புறம் ஏரிக்கு வந்து நான் கிளச்சை அமுத்தினேன். கிளச் அமுத்தினா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கொஞ்சம் கிளச் வித்தியாசம் இருக்கும். இந்த பெட்ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம கிளச்சை அமுத்தி கீர் போட்டுட்டு கிளச்சை ஃபுல்லாக எடுத்துட்டாலுமே திருப்பி நம்ம மேலே தூக்குனாலும் ஒரு இன்ச்சுக்கு மேலே வரும். அது வந்து டீசலில் வரல, ஆனால் பெட்ரோலில் திருப்பி அதே கதை தான் இருக்குது. ஒரு வேளை என்னதான் நம்ம ஸ்ப்ரிங்கு டென்ஷனர் நம்ம நல்ல டென்ஷன் ஜாஸ்தி பண்ணாலுமே அந்த இது இருக்கிறது வந்து பெட்ரோல் வண்டியில் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் இதை மட்டும் இன்னும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, இந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே வர்றத. ஏன்னா அதனால் என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சே வந்து ரொம்ப இப்படி நீளமாக போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு அது ஒரு ஃபீல் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டாட்டாவில் எத்தனையோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட் இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஜிஎஸ் கூப்பிட்டாருங்களா, சரி அவர் கூட முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா 1200 சிசி, அதாவது 1.2 ரவுட்டர் இன்ஜின் தானுங்க. 73 பிஹெச்பி, 103 Nm டார்க்கு. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னாங்க, லீனியர். இந்த லீனியரை தான் போகும் கிராஜுவலாக. துறை அப்புறம் நான் இங்கிலீஷ் பழகிக்கிறேன்ல, 4 பேர் பேசி கேட்டுக்கிறேன்ல. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சடன் ஒரு பிக்கப்பு, சடன் புல்லிங் அதெல்லாம் ஆகாதுங்க. நம்ம இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு நல்ல கேட்ச்பேக். இந்த கேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இவங்க இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவற விட்ட விஷயங்களும் நிறைய இருக்குது. ஆனால் தங்க அப்படியே நான் இது கேட்டோம்ல, இது மூவ் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, இது ஹேண்ட்ரஸ்ட்டு மூவ் ஆகுது. இதை மூவிங் ஹேண்ட்ரஸ் தான், மூவிங் ஹேண்ட்ரஸ். அது வேறு ஜூஸ் வேறு என் பையன் பாதி குடிச்சு வச்சுக்கிறேன், ஒன்றும் குடிக்காமீங்க. ஒரு 2000 RPMக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணி அழகாக கீரை மாற்றி அழகாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் நேஸில் ஒரு துளி கூட கேட்காது. இப்போ நான் கொஞ்சம் ஏற்றி காமிக்கிறேங்க. 3000, 3500, 4000 பூங்குன்னு ஒரு சவுண்டு வந்தது பார்த்தீங்களா? இந்த வேறு சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்குன்னு தெரியல, நல்லா அமுத்தும் போது மட்டும் கேட்கும். அப்பா ஓன்னு போயிட்டுருக்குது.
அந்தளவுக்கு உங்களுக்கு 103 என்எம் டார்க், அவ்வளோதானுங்க. அப்படியே மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்துட்டு ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜும் கிடைக்கும், செலவில்லாமல் இருக்குது வண்டி. நான் போன வண்டி கேட்ட மாதிரியே, போன டீசலுக்கு நான் கேட்ட மாதிரி பெட்ரோல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த 1.2 ரெவட்ரான் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி, லாங் எவ்வளோ கிடைக்கிது, உங்கள் ஊருக்கு லோக்கல் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் முதல் வந்தது இருக்குது ஃபஸ்ட்டு இந்த 1.2 ரெவட்ரான் வந்த உடனேயே அந்த இன்ஜினை விட இவங்க பல மடங்கு மேம்படுத்தி கொண்டு வந்து அந்த இன்ஜினோட ஸ்மூத் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் அது இது என்ன வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் ஆகட்டும், இவ்வளோ விஷயங்களை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அட்டகாசமாக இப்போ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் சின்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த கிளச்சு விஷயம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னும் கிளச்சு இது வந்து இதுங்க. அப்புறம் ஏபிஎஸ் இபிடி இதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு என்னமோ டீசலை விட டீசல் 100க்கு 100 பிரேக்குன்னு வச்சுங்க, இது வந்து 100க்கு ஒரு 95% லைட்டாக ஒரு நெம்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீல் எனக்கு தெரியுது ஓட்டும்போது. நான் இப்போ என்ன சொல்ல ஓடுங்க, நார்மலான ரோட்டில் தான் போயிட்டுருக்கிறேன். இது ஓட்டுறதுக்கே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த ஹேட்ச்பேக் உண்டான குதி வந்து அது இருக்கத்தான் செய்யுங்க, பெருசாக பாடி ரோல் அவரெல்லாம் இருக்காது. 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. ஒரு 2-3 பேர்த்து போகிற வரைக்கும் ஸ்பீடு பிரேக்கில் பிரச்சனைக்கு முட்டாது. பட் 4 பேர் 5 பேர் போகும்போது ஸ்பீடு பிரேக்கில் முட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டை தான் செய்யும். மற்றபடி ஏசி நல்லா இருக்குதுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ஏசி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது ஒரு நல்ல ஆப்ஷன் கொண்டு வந்துருக்குறாங்க. பரவாயில்ல, எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த பட்டனை தொட்ட உடனே இந்த கண்ணாடி கீழே இறங்கிக்குது, டிரைவர் சைடு கண்ணாடி கீழே இறங்கிக்குது. அதெல்லாம் நல்ல ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னா, அந்த ரேசரில் கொண்டு வந்த மாதிரி குழு சீட்டை கொண்டு வரல. ஏதாங்க அந்த நான் ரொம்ப எதிர்பார்த்தது குழு சீட்டு தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்கள்லாம் மக்கள் வைக்கணுமோ இல்லையோ, நீ கம்பெனிக்காரங்க எல்லாமே அவ்வளோ வேக்கானமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வேணும், அர்பன் கார்டன் அந்த ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இந்த ஏர் பியூரிஃபையரு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்காம்பலேஸ் ப்ளஸ் எஸ் அந்த ஆப்ஷன் தான் போய் ஆகணும். அதில் தான் எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா டர்போ பெட்ரோல் டிசிஏ மட்டும்தான் இருக்குது ஆட்டோமேட்டிக். அதில் எப்படி வெச்சமல் ஆப்பு செக்கு அந்த மாடல் டீசலை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பட்டை எடுக்கு டீசல். இப்போவே போதுங்க, அக்கம்பலேஷ் வரைக்கும் டீசல் இருக்குது, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு. இன்னும் இருந்தாலும் இன்றைக்கி அந்த பெரியவங்க குழந்தைகளுக்கு இன்றைக்கி பெருசாக பார்க்குறதுக்கு வந்து அந்த ஏர் பியூரிஃபையர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க, அது யூஸாக இருக்குது. அப்புறம் அந்த பெரிய டிஸ்பிளே, ஒரு 5-6 ஆப்ஷனு, அப்புறம் 360 கேமரா, இதெல்லாமே வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். அக்கம்பலேஷ் எஸ்ஸுக்கே வந்து உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் நான் மெயினாக ரொம்ப எதிர்பார்த்தது இந்த தடவை அந்த இது வந்துருன்னு நினச்சேன், அந்த ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் ஹெச்எஸ்சி ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் வந்துருதுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஏன் கொடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட்டில் அது வந்துருன்னு நினைக்கிறேனுங்க. மொத்தத்தில் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்குது. பட் ஆனால் கெட்டியான டேஷ்போர்டு தான், வேறு என்ன இல்லை, மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஏதாவது இல்லை, இந்த ஃபியூச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஏன்னாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆமாம் 360 கேமரா தேவையான இருக்குது. அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டு மாடலில் நம்ம இண்டிகேட்டர் போடும்போது மீட்டரில் வந்து ரவுண்டாக வந்து காமிக்கும் அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இங்கே செட்லேயே காமிக்கும். இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் ஓட்ட இங்கே ஒரு ரைட் சைடு கேமரா இணைக்கும், நல்ல கிளாரிட்டிக்கான. லெஃப்ட் இண்டிகேட்டர் ஓட்டிங்க லெஃப்ட் சைடு கேமரா இணைக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல. அதை டாப் எண்டு நீங்கள் போகும்போது மீட்டருக்குள்ளே எரியும், லெஃப்ட் சைடு ரவுண்டில் வந்து உங்களுக்கு எரியும். அப்புறம் சார்ஜர் கேஜ் எல்லாமே உங்களுக்கு 65 வாட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5வது கியரை போட்டுருக்குறதுங்க. ஒரு 80 to 100 மிகாமல் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 23-4-5 வரைக்கும் கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க கம்பெனிக்காரங்க சொல்கிறது 26.4,
பட் எப்படி இருந்தாலும் ஒரு 23 24 ஈஸியாக கொண்டு வரலாங்க. 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா ஐசிஎன்ஜியில் டியூவல் சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக 1.2 3 சிலிண்டர் தான், பட் பின்னாடி 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ மொத்தம் 5 சிலிண்டர் வண்டியே இது 5 சிலிண்டர் கார். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சிஎன்ஜி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. ஆனால் சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சிஎன்ஜிங்கிற பட்டனே வந்து எவ்வளோ அழகாக டச் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க வரைக்கும் இந்த இடத்துல. இத்தனோடு குட்டியோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 360 கேமரா, ஆன் ஆயிடுச்சு கேமரா. அது தொட்டோடனே இது வந்து சிஎன்ஜி வேணா வச்சுக்கலாம், வேறடி பெட்ரோலுக்கு மாற்றிக்கலாம். 360 ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓ, சென்சார் கற்றுது தங்கோ முன்னாடி போகிறக்கு. 360 கேமரா ஆன் பண்ணோன்னே சென்சார் பூ பூன்னு பார்த்தியா சவுண்டு? இங்கே வரும் பாரு கேட்குறாது. அது இது இருக்கணுமா? சரி, ஓகே. மீட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெட்ரோலுங்க, மேலே வந்து சிஎன்ஜி கொடுத்துருக்குறாங்க. அதில் இஎஃப்னு கொடுத்துருக்காங்க, இதில் இஎஃப்னு கொடுத்துருக்காங்க. கீழே கீரெலாம் கொஞ்சம் நல்லா கச்சிதமாக இருக்குது, உழுகிறக்கு கரெக்டாக அந்த லாக் போய் பிடிக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸ்டேரிங் ஃபீல் அந்த டீசலில் என்ன ஃபீல் எனக்கு கிடச்சதோ அதே ஃபீல் இதுலேயும் இருக்குதுங்க. ஒரு 30 40 50 வரைக்கும் போகிற வரைக்கும் அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. அப்படியே ஒரு 60 70 தாண்டும் போது அப்படியே நல்லா டைட் ஆகுது. அந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. என்னென்னா மெயினான விஷயம், இந்த வண்டியில் இந்த கொஞ்சம் பீச் கலர் கொடுத்துருக்குறாங்க சீட்டு. ஆமாம், சீட்டை பற்றி ஒன்று நான் பேஸில் இருங்க நான் சொல்லிடுறேன். இந்த பீச் கலர் உள்ளே ஃபுல்லாக கொடுத்தங்காட்டிங்க லைட் கிரே இதில் நல்ல வண்டி பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது, உள்ளுக்குள்ள நல்ல ஸ்பேசியஸாக தெரியுது. சீட்டு வந்து மெயினாக தை சப்போர்ட் முன்னாடி சரிங்க, பின்னாடி புறக்கால சீட்லேயும் தை சப்போர்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. உட்காரக்கே செம சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை தை சப்போர்ட்டெல்லாம். ஏன்னா அந்த குறைகள்லாம் சின்ன சின்ன குறைகள் இருந்துகிட்டே இருந்தது. அந்த குறைகள் பூராமே நிவர்த்தி பண்ணி இன்றைக்கி இந்தளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், பாராட்டுக்கு தக்கது. சீரும் சிறப்புமாக எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 120 வரைக்கும் டச் பண்ணி பார்த்தேன் சிஎன்ஜியில். கொஞ்சம் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. டீசலில் இருக்கிற அந்த கிளச்சு லேக் வந்து பெட்ரோலில் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். டீசல் அளவுக்கு இல்லை. ஏன்னா டீசலில் வந்து டர்போ கட் ஆஃப் ஆகி நீங்கள் வரணும். இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் எஸ்பீடுங்காட்டி உங்களுக்கு சிஎன்ஜிங்காட்டி அந்த ஒரு சின்ன லேக் மட்டும் இருந்தது. பட் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப டார்க்காக வேணும் உங்களுக்கு, எடுத்தோன்னே பிக்கப் வேணும், அதெல்லாம் நம்ம ஆல்ட்ரஸ் மெதுவாக நல்லா ஃபேமிலியோடு போயிட்டு நல்ல மைலேஜு ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி. ஏன்னா 689 பேசிக் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. டீசல் வந்து 11 சில்லரை வரைக்கும் வருது. நான் சொல்கிறது இன்வைஸுங்க. ஆண்டோடு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து டிசிஏ. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒன்றும் ஓட்டுறதுக்கு கிடைக்கல. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏஎம் டீம் டிசிஏ நம்ம வந்து ஓட்டணும். அது ஓட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த டிசிஏ நீக்கி இருக்குதா? நீக்கி இருக்குதாங்க, காமிச்சிரு. பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. கீர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கீர் இந்த மாதிரி இருக்கும். மீட்ரு பார்த்தீங்களா, கீர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்களா. கீரு மீட்ரு இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நமக்கு இந்த இப்போ டர்போ கிடைக்கணும். நமக்கு டர்போ கிடச்சி நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஏஎம்டி இதையும் வந்து நம்ம வந்து ரிவ்யூ போடலாம். உங்களுக்கு இந்த வண்டியின் முன்பக்கம் பிடிச்சிருக்கா, பின்னாடி பிடிச்சிருக்கா, இல்லை பழைய ஆல்ட்ரோஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புது ஆல்ட்ரோஸ் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ கிளம்புற டைம் வந்துருச்சு, அதனால் கிளம்புறோம். அதுக்குள்ளே புது வண்டி எப்படி இருந்தாலும் எஸ்ஜிஏவில் வந்துடுங்க. இன்னொரு நீங்கள் இந்த வீடியோ வந்து 28ஆம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேனுங்க. ஒரு 2-3 நாளில் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு எஸ்ஜிஏக்கு வந்துடும். நீங்கள் கோயம்புத்தூர் எஸ்ஜிஏ டாட்டாக்கு வந்திருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பக்கம் அந்த வண்டி வந்துடும். அப்புறம் விட நீங்கள் வந்து அந்த புது வண்டி வந்து நீங்கள் பார்த்துடலாம். சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.